டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காஞ்சனார குக்குலு அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மருந்தை பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பல நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. முதல்ல இதனுடைய என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் காஞ்சனாரம் அப்படின்னு சொல்கிறோம். மந்தாரை அப்படிங்கிற ஒரு மரத்துடைய பட்டை. இந்த மந்தாரை அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம வீடோட முற்றங்களில் ஒரு அழகுக்காக வளர்ப்போம். சாலை உரங்கள் இருக்கும். இதில் ஒரு இளஞ்சிவப்பு நிற பூக்கள் இருக்கும். இதனுடைய பட்டைகள் கடினமானது, துவர்ப்பு தன்மையுடையது. இது உடம்புல கட்டிகளை நன்றாக கரைக்கக்கூடிய தன்மையுடையது. இதற்கு துவர்ப்பு, வறட்சி, குளிர்ச்சி அப்படிங்கிற தன்மை இருக்குது. இரண்டாவதாக பார்த்தோம்னா இதில் திரிகடுகம் சேர்ந்திருக்கு. திரிகடுகம்னா சுக்கு, மிளகு, திப்பலி. இது நல்ல கார்ப்பு தன்மை உடையது, உடலுக்கு சூட்டை கொடுக்கக்கூடியது. அப்போ உடலில் எங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அதையெல்லாம் செரித்து வெளியே தள்ளக்கூடியது. பொதுவாக திரிகடுகத்தை நம்ம சளி, இருமல், நாட்பட்ட காய்ச்சல், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உடலில் தேங்கி இருக்கும் பொழுது இந்த திரிகடுகத்தை நம்ம பயன்படுத்துவோம். மூன்றாவதாக இதில் திரிபலா இருக்குது. அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது மூன்றுமே ஒரு காயக்கற்ப மருந்து. உடலின் திசுக்கள் நலிவடையும் பொழுது அதை புதுப்பித்து அது உடம்பை சீராக்கும். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதே சமயத்தில் உடலுடைய பருமனை குறைக்கக்கூடியதிலும் ஒரு அருமருந்தாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக இதில் வருணம் அப்படிங்கிற ஒரு மரத்துடைய பட்டை, மாவிலிங்க பட்டை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த பட்டையானது நல்ல கார்ப்பு தன்மையுடையது, உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது, உடல் கழிவுகளை நீக்கி கபத்தை குறைக்கக்கூடியது. இது ஒரு அருமருந்து தான். இதற்கு அடுத்தபடியாக இதில் பட்டை, ஏலம், பத்திரம் அப்படிங்கிற மூலிகைகள் இருக்குது. பொதுவாக ஏலக்காய், பட்டை எல்லாமே நம்ம வீட்டில் மசாலா பொருட்களாக பயன்படுத்துவோம். எதற்காகனா குடல் செரிமானத்தை தூண்டுவதற்காக நம்ம பயன்படுத்துவோம். ஒரு வாசனை பொருளும் கூட. இது எல்லாமே சேர்ந்த கூட்டுக்கலவை. இதனுடைய கடைசியாக குக்குலு அப்படிங்கிற இயற்கையாக தாவரத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு ரெசினை பயன்படுத்துகிறோம். இந்த குக்குலுக்கு என்ன வேலை அப்படின்னா உடல் வலிகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் பருமனை குறைப்பதிலும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. சரி, இதுவரைக்கும் நம்ம கூறியிருக்க மருந்துகள் எல்லாத்துலேயுமே கபத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது, குடல் கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது, பருமனை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அப்போ எந்தெந்த நோய்களில் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் பல பேருக்கு இருக்குது. பல பெண் குழந்தைகள் இதனால் கஷ்டப்படுறாங்க. அப்போ உடல் பருமனாக இருந்து ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உணவு கட்டுப்பாட்டு கூட இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது. இது ஹைப்போதைராய்டத்தை குறைக்கிறது, உடல் பருமனையும் இது குறைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஒரு 35 வயதை தாண்டும் பொழுது அவர்களுக்கு அவங்களுடைய யூட்ரஸில் கட்டிகள் ஏற்படும். இதை ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் சிறியதாக இருக்கும் பொழுது ஆரம்ப நிலையிலேயே அவங்களோட உணவு கட்டுப்பாடு கூட இந்த மருந்துகளை நம்ம கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்கும். அப்போ அவர்களுக்கும் அந்த சிக்கல்கள் தீருவதற்கு இந்த காஞ்சனார குக்குலு அப்படிங்கிற மருந்து ஒரு அருமருந்தாக இருக்குது. நீண்ட நாள் சர்க்கரை நோயில் கஷ்டப்படுவாங்க. அந்த சர்க்கரை நோயில் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு கூடவே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், அல்லது சிறுநீர் பாதையில் தொற்று கிருமிகள் இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுதும் இந்த காஞ்சனார குக்குலு ஒரு நல்ல மருந்தாக அமைகிறது. பல கேன்சர் நோயாளிகள் முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒரு துணை மருந்தாகவும் இந்த காஞ்சனார குக்குலுவை பயன்படுத்தலாம். இன்றைக்கு நம்ம நாட்டில் பல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் ஒரு கட்டிகள் ஏற்படுகிறது. அப்போ அந்த கட்டிகளை சரியாக பரிசோதனை செஞ்ச பிறகு அது கேன்சர் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் பொழுது அதற்கு இந்த காஞ்சனார குக்குலு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் ஏற்படுகிறது. மாதவிடாய் சிக்கல்களும் இதில் தீருகிறது. ஏன்னா இது ஒரு கூட்டு மருந்து. அது உடம்புல இருக்க கழிவுகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் பருமன், கபத்தை குறைத்து ஒரு அருமையான மருந்தாக இருக்குது. இது அவரவர் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு சரியான கஷாயத்தை தேர்ந்தெடுத்து சரியான அளவில் சரியான காலத்தில் எடுத்துக்கணும். இது ஒரு பொதுவான கருத்து தான். அவரவர் மருத்துவரை அணுகி அவர்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகளில் இந்த காஞ்சனார குக்குலு எவ்வளவு பயன்படுத்தணுங்கிறத அறிஞ்சு தான் நம்ம சிகிச்சை செய்ய முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு காஞ்சனார குக்குலு பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.